என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம், வெல்கம் டு கஷாயம் தானே. உண்மை சில நேரம் கசக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் வந்து நரை எழுதும் சுயசரித்திரம். இங்கிலீஷ்ல வந்து இது வந்து என்லெஸ். புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நான் லவ் பண்ணலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்னது பரபரன்னு? எங்க போறீங்க? தொலைச்சு விடுவேன். ஓகே சார். இந்த படம் வந்து 2015 வந்து ரிலீஸ் ஆகுச்சு. ஆனா இப்பதான் சோனி லைஃப் OTT-ல வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆன படம். இந்த படம் வந்து டைரக்ஷன் வந்து மணிகண்டன். அதே மணிகண்டன் தான், வேற மணிகண்டன் இல்ல. நம்ம ஜெய்பீம்ல நடிச்சாரு, அவரே தான். அப்புறம் வந்து ராடன், அவர் வந்து மியூசிக் எடுத்திருக்காரு. பாவன் அவர் BGM போட்டிருக்காரு. இந்த படம் வந்து மெயின் ஆக்டர் வந்து டெல்லி கணேசும் மணிகண்டனும். அதுக்கப்புறம் ஆடவன் நீங்க வந்து லொல்லு சபால நிறைய காமெடி இதை பார்த்துப்பீங்க. இதுல வந்து வாட்டி சீரியஸா நடிக்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து புதுமுகமா இருக்கு. இந்த படம் வந்து கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை வந்து டெல்லி கணேஷ் வந்து அவர் ரிட்டையர் ஆகுறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க. நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு சார். எல்லாருமே 6 months ட்ரைனிங் போகிறோம், கம்ப்யூட்டர் ட்ரைனிங். உங்களுக்கு இன்னும் 9 மாதம்தான் சர்வீஸ் பீரியட் இருக்கு. இனிமே நீங்கள் அது இல்லை சார், 1 வருஷத்துக்குள்ள சர்வீஸ் பீரியட் இருக்கவங்க எல்லாரையுமே ரிட்டையர் ஆக சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் வந்துச்சு சார். அவர் ரிட்டையர் பண்ணோன்னு வீட்டுக்கு போனோன்னு ஒரு சாதாரணம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் வீட்டுல, நல்ல குடும்ப தலைவனா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும். தூங்கல என்ன? நான் ரிட்டையர் ஆனதுல யாருக்குமே கவலை இல்லையா? இது ஒரு பெரிய விஷயமா? படுத்து தூங்குங்க. டெய்லி நான் தானே 7:30 மணிக்கு குடிப்பேன். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்களேன்பா. என்னதுக்கு பரபரன்னு? எங்க போறீங்க? இவ்வளவு கொஞ்சம் ஸ்கூல்ல போய் விட்டுறீங்களா? பத்திரமா புடிச்சிட்டு போகணும்னு. லேட் ஆயிடும் மாமா. வா போலாம். பாய் மாமா. இல்ல மாமா, ஸ்கூல் முடிஞ்சிருக்கும், குழந்தை தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. ஏங்க, இதுல ஒரு 5 கிலோ கோதுமை இருக்கு. மணத்தெருவுல மில்லு இருக்குல்ல, அங்க எடுத்து போய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறீங்களா? தொலைச்சு விடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? 36 வருஷமா அந்த குடும்பத்துக்கு உழைச்சு கூட்டியாச்சு, போய் மாவாட்டிட்டு வர சொல்றியா? ஸோ அது வந்து டெல்லி கணேஷ் வந்து அவர் வந்து சூப்பரா வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கு முந்தி வந்து அவருக்கு அப்பப்போ கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும். சார்ஜர் எங்க வச்சீங்க? நம்ம டிவி கிட்ட வச்சிருக்கேன் பாரு. அது எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு இந்த பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணாதேன்னு. எட்ட கபோர்ட்லயாவது வைக்கலாம்ல. ஏய், உன் சார்ஜர் கபோர்ட்ல கொண்டு வைடா. என்ன போன் வேண்டிருக்கு காலங்காத்தால?
உன் போன ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு உடைக்க போறேன் பாரு. அதான் ஐயோ நடக்குது. ஏங்க காலங்கத்தால அவன் அவரோட பிரச்சனை இந்த பண்ணிட்டு பாயிண்ட் இருக்கீங்க. யூஸ் நீங்க உள்ள பண்ணக்கூடாது. போங்க. சொல்லி வை. நீங்க போங்க, அதுல குட் போட நைட் நான் வைக்கணும்லடா. பாத்துக்கிறேன். இப்ப என்ன பத்து charger பைசா ஏங்க பெரிய என்ன? தொல்லையா போயிடுச்சு உங்க ரெண்டு பேர்கிட்டயும். பேங்க்ல லோன் போடணும்னே. எந்த பேங்க்? ஏய், அதை நிறுத்தி சொல்லடா. பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப என்ன பண்ணோன்ற? கையை நிறுத்தினா கையை ஒடிச்சு போடுவேன். ஆமா, அது என்னடா பாட்டு காலகத்தால விளங்கலன்னு. உன்னால ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனம் உண்டாடா. உதவாக்குறேன். மா, எனக்கு சாப்பாடு வேணாம். டேய் இந்த ரோச மசருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சாப்பிடாட்டா போ. உன் வயிறு தான் காய போகுது. அவர் ஆபீஸ்ல வந்து அவருக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல வந்து சர்வீஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணும், எங்க டாக்குமெண்ட் இருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். சார் சார் 84 பே ஸ்லிப் ரிப்போர்ட் எங்கே இருக்கு? 84. ஆமாம் சார். அந்த ரேக்கில் மேல் தட்டில் 3வது பையில பாரு. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு அப்புறம் வந்து அவர் மணிகண்டன் வந்து மீட் பண்றாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு நல்ல நண்பனாக போறாங்க. ஸோ இதுல வந்து டெல்லி கணேசன் வந்து அவரோட காலேஜ் போற மகன். அவர் வந்து எப்படிதான் அவரோட லைஃப் எப்படிதான் அவர் போறாரு, அங்க இருந்து மணிகண்டன் வந்து கரெக்டா இருந்து அவர் கத்துக்கிறாரு. அப்பா டீ கேட்னு என்னாச்சு? நிறைய பாக்கி வச்சிருக்காங்க அவன். எவ்வளவு? சார் வேணாம் சார், வேணாம் போயிடலாம் வாங்க. சும்மாரு. எவ்வளவு? 15 டீ. எவ்வளவு பிஸ்கட் எடுத்தாலும் கணக்கே இல்ல. நான் 4 பிஸ்கட் தானே எடுத்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. சார் சார் நீங்க நீங்க சும்மா இருக்கியா? சார் நீங்க எது சார் இப்படி? வேணாம் சார். இது அக்கௌண்ட்ல வச்சுக்க. அவ எப்ப டீ கேட்கறனோ கொடு. சார். இப்ப 2 டீ, 1 சர்க்கரை இல்லாம. இதுக்கு முன்னாடி அவமான டீ குடிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதான் சார். அது என்ன அவமான டீ? அவன் சாப்பிட்ட தட்டை கழுவி இருப்பானா ஒரு நாள்? போட்ட ஜட்டியை கூட துவைச்சதில்லை. இப்போ என்ன, அவர் வந்து இப்போ என்ன மாதிரி சோறு இல்லாமல் வேலை இல்லாமல் தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சரி, நான் என்ன பண்ணுங்கிற நீ? சும்மா இருங்க சார். எல்லாம் வயசு வேகத்தில் அப்படி தான் இருப்பாங்கண்ணா. சும்மா பேசும்போது பேசுறீங்கல்ல, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னா அவனை செல்லமாக வளர்த்தேன்னு. இது அதுக்குன்னு அப்போ அவன் சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இப்ப நான் அவனை திட்டுனது தப்புன்னு சொல்றேன். நீ தப்புன்னு சொல்லவில்லை சார். இந்த பாட்டுல என்ன இருக்கு? இல்ல சார், இப்போ என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கா சார். அவனுக்கு வந்து என்ன மாதிரியே வேலை இல்லை, லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல. அவன் பாடுற பாட்டு சார். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. மணிகண்டன் வந்து இப்போ வேலை தேடிக்கிற ஊர்ல இருந்து வந்து வேலை தேடிட்டு இருக்காரு. அவர் வேலை தேடி அவருக்கு வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் டெல்லி கணேசன் அவர் சப்போர்ட்டா இருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து அது என்ன அது அர்த்தம்னு நீங்க சொந்தமா தான் புரிஞ்சுக்கணும். அது கிளைமேக்ஸ். ஆனா இந்த படத்துல வந்து பிஜிஎம்மும் சரி பாட்டும் சரி எல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கு. நான் கனியில்லா மரமானே, பனியில்லா பொணமானே, இலைகள் உதிர்ந்தாலும் செடிகள் அழுகாது, பூக்கள் பூத்து நீதம் சிரித்திடுமே, அலைகள் வடிந்தாலும் கரைகள் கரையாது, நுரைகள் தேக்கி அது குளிர்ந்திடுமே. ஓவரால் இந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மணிகண்டன் வந்து ஒரு இயக்குனராக நல்லா வந்து படத்தை செஞ்சிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப அதிசயமானது மணிகண்டன் நீங்க வந்து தாடி இல்லாம பாக்கணுமா? இந்த படத்துக்கு நான் கொடுக்க ரேட்டிங் வந்து 3 out of 5 ஸ்டார். மீண்டும் இன்னொரு விமர்சனத்துல பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.